நாளைக்கு வந்து இத்தனை மாடுகள் வந்து எவ்வளவு பால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். இப்ப ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு சொல்ல போனாக்கா செனத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 20 மாடு, ஒரு சில மாடு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜா ஒரு 5 லிட்டர் ஒரு மாட்டுக்கு எல்லா டயத்துலயும் நான் சொல்றேன். ஒரு மாடு சினையா இருக்கும், ஒரு மாடு ஏனி இருக்கும், அதுல அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஆவரேஜ் சொல்றேன். 2-3 மாடு வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாபகரமா இருக்காது. அது அவங்க தவிடு புண்ணாக்கு வாங்குறது, அவங்க செலவு தான் சரியா இருக்குமே தவிர அதை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. தகவல் சொல்லணும். ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு 7-8 மாடு வச்சிருப்பாங்க, ஆனாலும் எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா அவங்க அந்த பாலை வந்து ஒரு வியாபாரி, லோக்கல் வியாபாரி இருப்பாங்க, அவங்க கறந்து இவன் வெளியே ஒரு 50 ரூபாய்க்கு விற்கனாக்க அவங்க ஒரு 30 ரூபாய்க்கு தான் இருப்பாங்க. அதுல ஒரு லிட்டருக்கு 20 ரூபாய் போயிடும். கண்டிப்பா. அப்படின்னா அந்த 20 லிட்டருக்கு இவங்களுக்கு வந்து 20 ரூபாய் வந்து இவங்களுக்கு லாஸ். யார் பண்ண வச்ச மாடு வளர்க்குறவங்களுக்கு. கண்டிப்பா. ஆனால அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெட்ரோல் போட்டு அலைறாங்க, அது ஒரு தொழிலா அவங்க பண்றாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவுரை என்னன்னா, எல்லாரும் நீங்களே கறந்து டேரக்டா பண்ண பக்கத்திலே பண்ணைகள் இருக்கு, அதுக்கு நீங்க போடலாம். போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரக்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒரு லாபகரமாவும் உங்களுக்கு இருக்கும்.